ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மஷ்ரூம் வச்சு இன்றைக்கி டேஸ்டியாக ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சில குழந்தைங்க மஷ்ரூம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இது மஷ்ரூம்னு தெரியாமல் இந்த ரெசிபி எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் சூடானதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா அது சேர்த்து கூட பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்ல கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா மட்டும் போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கியாச்சு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதுக்கு நடுவில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 தக்காளி பழத்தை 4 கட் பண்ணிட்டு சேர்த்துருக்குறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 மிளகாய் சேர்த்துருக்குறேன். இதை மூடி போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சில குழந்தைங்க நம்ம சேர்க்குற இந்த தக்காளி, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் எடுத்து ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இந்த வெங்காயத்து கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நான் செய்கிறதுக்கு ப்ரௌன் கலர் மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட ஒயிட் கலர் மஷ்ரூம் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட செய்யலாம். எதில் செஞ்சாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் பல்ஸ் மோட்டில் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல தொக்கு பதத்துக்கு வரும். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வதக்கி நல்லா கொதிக்க விட்டுருந்தோம் இல்லையா? அது நல்லா கொதித்து வந்திருக்கும். தக்காளியோடைய நிறம் நல்லா மாறி இருக்கும். இப்போது அரைச்சி வச்சிருக்கிற மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக எந்த விதமான தண்ணியும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கரம் மசாலா தூள் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மிளகாய் தூள், தனியாத்தூள் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. வெறும் மஞ்சள் தூளும் கறி மசால் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து திக்காகி மேலேயெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெங்காயத்தாள் இருந்துச்சு அப்படின்னா அதை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி இலைகள் கூட நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ்னு எல்லாத்து கூடயுமே சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக சப்பாத்தி கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நான் செஞ்சுருக்கிற கிரேவியில் பாதியை எடுத்து நைட்டு சப்பாத்திக்காக நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். மிச்சம் இருக்கிற கிரேவியில் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுக்க போகிறேன். நார்மலாக எப்பயுமே வடிக்கிற ஒயிட் ரைஸ் தான் இது கூட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாஸ்மதி ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வடிச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க மஷ்ரூம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா கவலைப்படாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மஷ்ரூமில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. ஸோ மஷ்ரூம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் ஒதுக்கி வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி போட்டு தான் செஞ்சுருக்கிறோம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் வறுத்த அப்பளம், வடகம் ஏதாவது ஒன்று வச்சு சர்வ் பண்ணாலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.